கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏப்ரல் 14 வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும்? வந்து பாருங்க 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியன். பாக்கியஸ்தானத்துல சூரியன் என்ன பண்ணுவான்? அப்பானால நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேங்க. அதே மாதிரி பாருங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி எழுதினேன். செலக்டும் ஆயிட்டேன். இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணேன். கால் ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கூப்பிட்டாங்க போனேன். ஆனா இன்ன வரைக்கும் போஸ்டிங் போடலைங்க. அப்படின்னு நான் கவர்மெண்ட்ல குட்டி குட்டி டெண்டர்லாம் ஒரு பெர்சன் எடுக்கிறாரு. அவர் கீழே நான் வேலை செய்றேன். தனியா டெண்டர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் அந்த முயற்சி சக்ஸஸே ஆகலைங்க. இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆயிடும். புரியுதுங்களா? அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொன்னாங்க. இந்த காலகட்டம் அழகா சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி சக்ஸஸும் ஆகும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ப்ளஸ் மைனஸ் என்ன? ரொம்ப ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் 9ஆம் பாவத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்து போய்ட்றோம். அஷ்டமத்து செவ்வாய் அப்படின்னும் போது ஏப்ரல் 14 வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். எப்படி? நண்பர்களோட பிரச்சனை வரத்துக்கு வழியும் வாய்ப்பும், அடிதடி வரத்துக்கு, ரத்த காயம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அண்ணன் தம்பிங்களோட சொத்து தகராறு பிரச்சனை, இல்லைனா அவங்க பொண்டாட்டி ஒன்று சொல்ல, நம்ம பொண்டாட்டி ஒன்று சொல்ல, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாதா பிரச்சனை, இவ்வளோண்டு பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன? 9ஆம் பாவத்தில் புதன். என்னுடைய புத்திசாலித்தனத்தினால இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்துச்சு. குழந்தைங்களால எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருந்துச்சு. குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்துச்சு. நான் யோசித்தேன் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் டேக்கிள் பண்ணதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. பாக்கிய சனி 9ஆம் பாவத்தில் சனி. பாக்கிய சனி என்ன பண்ண போகிறான்? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, வெறும் நல்லது மட்டும் சொல்ல போகிறோமா? நடக்கக்கூடிய 5 நல்லது என்ன, 5 விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம். இந்த 5 விஷயம் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் சேர்றாங்க. முதல்ல சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் இருப்பார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 9:40க்கு மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பாருங்க ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் மீனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மேஷத்தில் இருப்பார். நெக்ஸ்ட் புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். அப்போ நம்ம 15 வரைக்கும் அவர் இருக்க போறாரு. அப்படின்லாம் சனி பகவான் மீனத்திலேயே ஜென்ம சனியா இருக்கார். ஓகேங்களா? ஆக 4 கிரகங்கள் மீனத்துல, அதுக்கும் மேல சுக்கிரன் ரிஷபத்துல உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 நல்ல விஷயமாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 5 விஷயத்துல அட்லீஸ்ட் 5 விஷயத்துலயாவது நம்ம கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும். என்னென்ன அப்படின்றத நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏப்ரல் 14 வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும்? வந்து பாருங்க 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியன் என்ன பண்ணுவான்? அப்பானால நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேங்க. அதே மாதிரி பாருங்க நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி எழுதினேன். செலக்டும் ஆயிட்டேன். இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணேன். கால் ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்டாங்க போனேன். ஆனால் இன்ன வரைக்கும் போஸ்டிங் போடலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் போஸ்டிங் போட்டுருவாங்க. நான் கவர்மெண்ட்டில் குட்டி குட்டி டெண்டர்லாம் ஒரு பெர்சன் எடுக்கிறாரு. அவர் கீழே நான் வேலை செய்கிறேன். தனியாக டெண்டர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் அந்த முயற்சி சக்ஸஸே ஆகலைங்க. இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொன்னாங்க. இந்த காலகட்டம் அழகாக சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி சக்ஸஸும் ஆகும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ப்ளஸ் மைனஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். அப்பாவுக்கும் உங்களுக்குமான மனஸ்தாபம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. நம்ம வந்து பாருங்க அப்பானோட ஹெல்த்தில் நம்ம சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டாலும் அப்பானோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதில் கொஞ்சம் இதுவாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க உரிமை எடுத்து சில விஷயம் பேசும்போது அவங்கக்கிட்ட பகச்சிக்கூட.
ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செவ்வாய் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் 9ஆம் பாவத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்து போய்ட்றோம். அஷ்டமத்து செவ்வாய் அப்படின்னும் போது ஏப்ரல் 14 வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும். எப்படி? நண்பர்களோட பிரச்சனை வரத்துக்கு வழியும் வாய்ப்பும், அடிதடி வரத்துக்கு, ரத்த காயம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அண்ணன் தம்பிங்களோட சொத்து தகராறு பிரச்சனை, இல்லைனா அவங்க பொண்டாட்டி ஒன்று சொல்ல, நம்ம பொண்டாட்டி ஒன்று சொல்ல, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாதா பிரச்சனை, இவ்வளோண்டு பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பாருங்கள், ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம் இதுக்கு அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பார், அண்ணன் தம்பிங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அது நம்ம வந்து பாருங்கள், பிரச்சனையாக கொண்டு போகல அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. 9ஆம் பாவத்தில் புதன். என்னுடைய புத்திசாலித்தனத்தினால இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்துச்சு. குழந்தைங்களால எனக்கு கடுமையான மன உளைச்சல் இருந்துச்சு. குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்துச்சு. நான் யோசித்தேன் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் டேக்கிள் பண்ணதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. பாக்கிய சனி 9ஆம் பாவத்தில் சனி. பாக்கிய சனி என்ன பண்ண போகிறான்? கடந்த சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது அத்தனையிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றத சனியே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க, சனியே எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க போகிறான். கவலையே பட வேண்டாம். அப்பானோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த 9ஆம் பாவத்தில் இருக்க கிரகங்கள், பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நிறைய குட் லக்கு, ஃபார்ச்சூன் அப்படி கொடுத்துருவாங்க. அதுக்கும் மேலே சூரியன் இருக்கிறதுனால, புதன் இருக்கிறதுனால, முக்கியமாக சனி அங்கே இருக்காரு. என்னென்ன மாதிரி குட் லக்கை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுக்கிர பகவான், சுக்கிரன் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அவரோட சொந்த வீட்டில் அவர் அமர்ந்திருக்கார். ஆட்சி பெற்று அமர்றார். அது உங்களுக்கு என்ன பாவம்? கடகராசி என்பர்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா கூட அவங்க 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இப்போ கோச்சார பிரகாரம் லாபஸ்தான சுக்கிரன் என்ன பண்ணுவான்? நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத கொடுத்துருவோம். புரியுதுங்களா? உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள், முக்கியமாக சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றத கொடுப்பான். உங்களோட நட்பு வட்டாரம், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலியமாக ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பான். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க, அதே மாதிரி லக்கை பேஸ் பண்ணி தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாமும் ஒரு பெருத்த ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குங்க. அப்போ லாபஸ்தான சுக்கிரன் அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறான். அதுக்கும் மேலே பாக்கிய சனியும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறோம். நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லது. அப்போ பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு சில நாட்கள் தான் இந்த மாதிரி சூக்ஷமான நாட்களாக வரும். அந்த சூக்ஷமான நாட்களில் நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிறோம், முக்கியமான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்போது நல்லது. சரி, இப்போ இந்த 11ஆம் பாவம் லாபஸ்தான சுக்கிரனால நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பெண்கள், அதாவது நட்பு வட்டாரம், பெண்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அடையிறதுக்கு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாரலியும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு உரிய மரியாதையை கொடுங்க. கொஞ்சம் ஆன்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கினீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்ணியம், அந்த நட்பில் ஒரு கண்ணியம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்கள். நட்புக்கும் காதலுக்கும் ஓர் இழை தான் பாக்கி அப்படிம்பாங்க, காதலுக்கும் காமத்துக்கும் ஓர் இழை தான் பாக்கி அப்படிம்பாங்க. அந்த இழை அருவாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நட்பு நட்பாகவே தொடருது அப்படின்போது எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது. ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அதில் மட்டும் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். நீங்கள் இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் துல்லியமாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைம்மா நாங்கள் 14க்குள்ளே எக்ஸாக்டாக எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம், பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கோம், நல்ல ஒரு திருமண வரன் வந்திருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருமண வரத்தை மேல் நோக்கி கல்யாணம் அப்படின்ற வரைக்கும் கொண்டு போகலான்னு இருக்கோம், ஃபாரின் போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு புது ஒரு விஷயம் புதுசாக நாங்கள் அடாப்ட் பண்ணுவோமா மாட்டோமா, புது ஊர் புது ஆளுங்க எல்லாம் எங்களுக்கு சக்ஸஸாக வருமா வராதா, குழந்தைங்க எப்படி நல்லா படிப்பாங்களா, 3 வருஷமாக நீட் வந்து எழுதிட்டு இருக்காங்க, இந்த வருஷமாவது வாங்குவாங்களா, இப்படி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் வேணுமா, உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க.
என்கிட்ட உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன். தேங்க்யூ.